அழகாக கம்பீரமாக பெருங்கல்லுகள் எல்லாம் போட்டு இப்படி ஒரு ரோல் தான் எல்லாம் கொண்டு வந்து வச்சு எவ்வளோ அழகான ஒரு வர்றது ஏன்னா இருந்தாலும் இந்த ஒரு சிக்கல் நிறைஞ்சதாக தான் இருக்குது. வணக்கம் உறவுகளே, கலை வினோதத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணம் தொண்டைமனாற்றில் நிற்கிறோம். பல வருடங்களாகவே திருத்தப்படாமல் இருந்த இந்த ஆவரங்கால் தொண்டைமனாறு இந்த பிரதான வீதி வந்து தற்காலத்தில் புதிய வீதியாக, அதாவது காப்பீட் வீதியாக, நவீன முறையில் காப்பீட் வீதியாக மாற்றப்படுகின்ற செயற்பாடு நடைபெற்று கொண்டிருக்குது. இது தொடர்பாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆவரங்காலில் இருந்து தம்பாலச்சந்தி மட்டும் அந்த திருத்த வேலைகள் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கின்ற தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். இப்போ வந்து நான் தொண்டைமனாறு இந்த இரும்பு பாலத்தடியிலிருந்து ஆவரங்கால் நோக்கி போக போகிறேன். இந்த திருத்த வேலைகள் இப்போ வந்து எந்த கட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்குதுன்றது தொடர்பாக பார்க்க போகிறேன். உண்மையில் வந்து ஏனைய வீதிகளை போல இல்லாமல் இந்த வீதி கொஞ்சம் திருத்த வேலைகள் வந்து மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கு. இருந்தாலும் இந்த வீதியின் திருத்தம் வந்து ஒரு சிக்கல் நிறைஞ்சதாக தான் இருக்குது. ஏனென்றால் இந்த வீதியை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்துலேயும் சதுப்பு நிலம், கலப்பு ஏன்னா சதுப்பு நிலம், அந்த தொண்டைமனாறு நீரேறி இருக்கு. அப்போ ரெண்டு சைட்லேயும் இந்த வீதியை திருத்துறதுக்கு வந்து ரெண்டு சைட்லேயும் முதல் வந்து பெரிய பெரிய கல்லெல்லாம் போட்டு தரப்பால் விரிச்சு கல்லுகள் எல்லாம் போட்டு தான் இந்த வீதி வந்து தொடர்ச்சியாவாங்க. தொண்டைமனாறு பாலம், தொண்டைமனாறு இரும்பு பாலம் பாருங்க. செல்வச்சன்னதி முருகன் ஆலயம். காத்தின் வேகத்தில் மெதுவான அலைகள் அடிக்கிற மாதிரி இருக்குது இந்த கடல் நீரேறி. மேலே இரும்பு பாலம், அங்கே தூரத்தில் பாருங்க செல்வச்சன்னதி யானையினுடைய அந்த மணிக்கோபுரம் அழகாக கம்பீரமாக காட்சி அளிக்குது. நல்ல ஒரு காட்சியாக இருக்குது. இப்போ நாங்கள் எப்படியோ ஆவரங்கால் நோக்கி போக போகிறோம். பாருங்க அங்கால தூரத்தில் திருத்த வேலைகள் எல்லாம் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்குது. ஜேசிபிஎல் வச்சு திருத்த வேலைகள் எல்லாம் வந்து மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்குது. பாருங்க ரைட். நாங்கள் இப்போ தொண்டைமனாறு ஆவரங்கால் பிரதான வீதியில் போய் கொண்டிருக்கிறோம். இந்த பிரதான வீதி வந்து ஏற்கனவே இருந்த அளவை விட ரெண்டு சைடும் வந்து நல்லா அகலமாகி இருக்கிறோம். அதே நேரம் இங்கே பாருங்க வித்தியாசமான ஒரு துணி, சொப்டான ஒரு வித்தியாசமான ஒரு துணியில் அதெல்லாம் நிலத்துக்கு கீழே விரித்து அதுக்கு மேலே இந்த பெரிய கல்லுகள் எல்லாம் போட்டுக்கலாம். பாருங்க பெரிய கண்டகள் எல்லாம் போட்டு இருக்கு. அதுக்கு மேலே சின்ன சின்ன சல்லி எல்லாம் போட்டுருக்கணும். மாரி காலமாக இருந்தாலும் சரி, கோடை காலமாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு சைடும் வீதியினுடைய இருமரங்கிலும் வந்து எந்த நேரமும் தண்ணி நின்று கொண்டிருக்கும். அதனால இந்த வீதி வந்து கன வருஷமாக திருத்தப்படாமல் இருந்தது. மாரி காலத்தில் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இந்த ரோட்டை மூடியே வெள்ளம் நிற்கும். இந்த தண்ணி நிற்கிறபடியே இந்த ரோட்டு வந்து தொடர்ச்சியாக இந்த வாகன போக்குவரத்து செய்யுங்க. ரோடு வந்து கீழே இறங்கக்கூடாதுன்றதுக்காக ரெண்டு சைடும் வந்து கல்லெல்லாம் போட்டுக்கணும். பாருங்க பெரும்பாலான நீர்நிலைகளை அண்டிய பகுதிகளில் இப்படியாக தான் வீதி திருத்த வேலைகள் எல்லாம் நடைபெறுவது வழக்கம். தொடர்ந்து பாருங்க, நாங்கள் அந்த திருத்த வேலைகளை பார்த்து சில வீடியோ கிளிப்புகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குங்க. தொடர்ந்து பாருங்க. இதில் ஏற்கனவே இந்த வீதி திருத்தம் வந்து ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்தது, டிப்பர்கள் எல்லாம் வந்து எல்லாம் போட்டு கொண்டிருக்கு. பெரிய விரிப்புகளை எல்லாம் விரிச்சு தான் இந்த பெரிய கல்லெல்லாம் போட்டு மேலால சல்லியும் போட்டுக்கிறாங்க. கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது. பாருங்க சூரியன் பெருசா சூரியனை காணையில் முகில் கூட்டாங்க, சூரியனை மறைச்சிட்டு சரியான காத்தடிக்குது. பாருங்க இப்படித்தான் பட்டி இருக்கேன். சரியான கல்லெல்லாம் போட்டு பட்டிக்கிறாரு. வெறும் வேலையெல்லாம் நடக்குது.
மாரி காலத்தில் இந்த ரோட்டை மூடி தண்ணி நிற்கும். உண்மையில் தொண்டைமனாறு ஆவரங்கால் மக்களுக்கு இந்த வீதி திருத்தி முடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக தான் இருக்கும். ஏனென்றால் அவ்வளோ ஒரு பிரதானமான ஒரு வீதி. இது வருங்க, இதெல்லாம் கிண்டி அகலிச்சிருக்கிறேன். வேறு கொஞ்சம் பாருங்க, அப்படின்னு ஒரு பேக்கோலாம் பட்டி கிடக்குது. பார்த்தீங்களா? இது வேறுங்க, இஞ்சால் பக்கம் போனால் அப்படியே வெள்ளைக்கு போகுது. இந்த தண்ணிகள் எல்லாம் வந்து அங்கே வெள்ளையோட பிறகு இது வேறுங்க. இந்த மாடுகள் எல்லாம் நல்ல பச்சை பசையில் என்று கிடக்கிற இந்த புல்லந்தர வழியில் இந்த தண்ணிக்கால போய் மேய்ஞ்சு கொண்டிருக்கிறோம். சரியோ, நல்ல ஒரு அழகான இயற்கை காட்சியாக இருக்குது தானே? பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, தூரத்தில் அந்த கொக்குகள் எல்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்குது. மீன் பிடிச்சிட்டு அந்த மரங்களில் இளைப்பாறை கொண்டிருக்குது. இப்போ முதல் நின்றதை விட இப்போ தண்ணி கொஞ்சம் வத்திட்டுது இந்த தொண்டைமனாறு நீரேரியில். பாருங்க இப்படி அழகாக இருக்குன்னு. நவீன முறையில் காப்பீட் வீதியாக இந்த வீதி வந்து திருத்தம் செய்த அப்புறம் மேலே வேறு லெவலில் இருக்கும். இதுல எல்லாம் வந்து பெரிய பெரிய கல்லெல்லாம் போட்டிருக்கேன். பெரும் கல்லுகள் எல்லாம் போட்டு திருத்த வேலை நடைபெற்று கொண்டிருக்கு. இப்படி ஒரு ரோடுக்குள்ள தான் அந்த விரிப்பு தரப்பால் மாதிரி இருக்கு. அது இப்படி ஒரு ரோடு தான் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். தொடர்ச்சியாக வேலை நடைபெற்று கொண்டிருக்கு. பாத்தியல, நல்ல அழகான காட்சி. அடுத்த பைக்கோ அடுத்த வேலை செய்து கொண்டிருக்கு. பாருங்க அப்படி காட்சியில் பின்னேற டைமில் வந்து இந்த சிறுவர்கள் எல்லாம் இந்த இடங்களில் கொண்டு வந்து காட்டிக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல ஒரு சந்தோஷமான பொழுதாக கழிக்கலாம். இங்கே வருங்க, என்ன பேரெண்டு தெரியல இந்த குருவியலுக்கெல்லாம். குருவியலோ கொக்குகள் மாதிரி கிடக்கு, காட்டு கோழிகள் மாதிரியும் கிடக்கு. பாத்தியல, நல்ல அழகா இருக்கேன். கொக்குகளோட தான் நான் சேர்ந்து மேய்ஞ்சு கொண்டிருக்கேன். வீதி திருத்த வேலைகளுக்கான அந்த வாகனங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கு. எவ்வளோ அழகான ஒரு வர்றது, ஏன்னா நல்ல ஒரு காட்சி. என்ன பேருன்னு தெரியல, காணாங்குருவியோ காணாங்கோழியோ என்னன்னு தெரியல. கூடுதலாக இதுகள் எல்லாம் வந்து இந்த சதுப்பு நிலங்களில் தானே இருக்கு. நல்ல வடிவாக இருக்கு. சில குருவியல்ண்டா ஆக்களை சத்தத்தை கண்ட உடனே பறந்துடும். இது பக்கத்தை நிற்குது. வேறுங்க, இடத்துல இன்னும் கொஞ்சம் இடத்துக்கு திருத்த வேலைகள் இன்னும் ஆரம்பிக்க இல்லை. மற்ற பக்கம் நீங்கள் ஏற்கனவே பார்த்த திருத்த வேலைகள் அது அப்படியே தொடர்ச்சியாக அது முடியத்தானே செய்வீனம் போலடா காட்சிகள். இதுல வந்து இப்ப இஞ்சால கிரவல் தான் கொட்டி இருக்கணும். பாருங்க, இஞ்சால பக்கத்துல கல்லுகள் பெருசா தேவையில்லை. ஏன்னா சைட்ல தண்ணி நிக்கிற இல்லை தானே. அப்ப இஞ்சால வந்து கிரவல் தான் பறிச்சிருக்கிறேன். கிரவல் பறிச்சு ரோட்டை
அகலமாகி இருக்கிறார். இது அச்சுவேலி தொண்டமனார் பிரதான வீதி. இது வருங்க இடைக்காடு புவனேஸ்வரி அம்மன் ஆலயம். இது கம்பால சந்தி. இந்த இடங்களில் ஏற்கனவே வீடு வந்து அகலிச்சவே தான். ஆனால் இருந்தாலும் இப்போ முதற்கட்டமாக வந்து ரோட்டை அகலிச்சு போட்டு அதாவது வீதிக்கு அருகில் இருக்கிற இந்த கரண்ட் போஸ்ட்டுகளை எல்லாத்தையும் வந்து அல்லாட்டி உள்பக்கமாக மாற்றிச்சு. அதுக்கப்புறம் அது இப்போ முதற்கட்ட முக்கிய வேலையாக வந்து அதில் ஒரு பாலம் ஒன்று செய்யணும். பாருங்க, பாலம் ஒன்று தான் திருத்தி கொண்டிருக்கேன். கிட்ட போய் பார்ப்போம். இந்த பாலம் தான் வந்து திருத்தத்துக்காக வெட்டி விட்டுருக்கணும். பாருங்க, இதில் வந்து ரோட்டுக்கு நடுவில் பெரிய ஒரு குழி தோண்டி இந்த பாலம் வந்து திருப்பம் ஒரு நவீன முறையில் அமைய போகுது. அதுக்கேற்ற முறையில் இப்போ வந்து பாலம் எல்லாம் வெட்டி இருக்கணும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் போட்டிருக்கணும். பாருங்க, பெரிய ஒரு கிடங்கு ஓட்டி தான் இந்த பாலம் ஒரு புதிய ஒரு பாலமாக வரப்போகுது. ஆனால் பொதுமக்களுக்கு ஏற்ற வகையில் அந்த பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு அமைவாக தான் அதெல்லாம் செய்திருக்கணும். இந்த லைட்டெல்லாம் போட்டிருக்கு. பாருங்க, இரவில் பார்த்திங்கன்னா இந்த லைட் ரெண்டும் எரிஞ்சு கொண்டு இருக்கும். அதனால் இதால் போக்குவரத்து சீராக பார்த்து அவதானமாக போய் வரணும். இப்போ இரவு நேரத்தில் இந்த பாலம் எப்படி காட்சி அளிக்குதுன்னு பாருங்க. பொதுமக்களுக்கான அந்த எச்சரிக்கை சமிக்கை அந்த லைட்டும் பூட்டி இருக்கணும். சரியோ, அப்போ இதில் போக்குவரத்து செய்ய இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அவதானமாக போய் வரணும். எல்லோரும் பாருங்க, லைட்டெல்லாம் விரிஞ்சு கொண்டு தான் இருக்குது. அப்போ எல்லாம் சேஃப்டியாக தான் இருக்குது. சரியோ, ரெண்டாலும் அவதானத்தோடு செயற்படுங்க. ரைட், இவ்வளோ தான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஆகணுங்க. மறக்காம